Introduction and method. What is psychology? Psychology ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியர், ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் இவங்க இப்படி திங்க் பண்ணுறாங்க, ஹவு தே ஃபீல், ஹவு தே இன்டராக்ட் வித் அதர்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் சைக்காலஜியை படிக்கிறோம். ஃபர்ஸ்ட், definition of psychology. Psychology is a scientific study of human mind and behavior and mental process. Psychology word comes from Greek word. Psyche means breath, spirit and soul. Logy means study. So psychology எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, science of soul or science of study of soul. First, definition of psychology. சைக்காலஜியை ஏஷியன் டைம்ஸ்ல எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்ற கொஷின்ஸ்க்கு இந்த சோல் வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், மைண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. சைக்காலஜிக்கு டெஃபினிஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17th centuryல சொல்றாங்க. ஸோ இந்த மைண்ட் டெஃபினிஷன்ல என்ன இருந்ததுன்னா, ரொம்ப கம்மியான மிஸ்டீரியஸ் அண்ட் வாயேஜ் தென் சோல், ரொம்ப அன்கிளியரான மெசேஜஸ் எல்லாம் வந்து இதில் இருந்துச்சு. சேம் இதுவும் எப்படின்னா, வாட் இஸ் மைண்ட், ஹவு கேன் இட் பி ஸ்டடிட் அப்படின்ற கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணல. ஸோ இந்த டெஃபினிஷனையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து கான்ஷியஸ்னஸ். 19th centuryல கான்ஷியஸ்னஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் மைண்டை பற்றி மட்டும் பார்த்துச்சு. இதோட இம்பார்ட்டண்ட் மெத்தட் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். வாட் இஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட்? இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லுக்கிங் இன்டு த இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட இன்டர்னல் சோர்ஸ், அவங்க இன்டர்னலாக என்ன திங்க் பண்ணுறாங்க, இன்டர்னலாக அவங்க எப்படி மோட்டிவேட் ஆகுறாங்க, இது மட்டும்தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து எப்படின்னா, ஸ்டேடி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ப்ரெசென்ட்டில் ஒரு ஹியூமன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டி இதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அவங்களோட சப்கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸுமே அது அவங்களோட பிஹேவியர் ஆர் பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுவும் இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தடும் அன்சைன்டிஃபிக்காக இருந்தனால இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட், பிஹேவியர். 20th and 21st centuryல மாடர்ன் அண்ட் வைட் அக்செப்டபிள் டெஃபினிஷனாக சைக்காலஜியில் அக்செப்ட் பண்ண டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆத்தர்ஸ், நிறைய ஃபிலோசஃபர்ஸ் அவங்களோட பர்செப்ஷனில் ஒவ்வொரு டெஃபினிஷன் சைக்காலஜிஸ்க்கு மெனி ஆஃப் த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கோல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. 4 மெயின் கோல்ஸ் வந்து சைக்காலஜியில் யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன், ப்ரெடிக்ட். ஃபர்ஸ்ட், டிஸ்கிரைப் அப்படின்னா ஒரு வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் ரொம்ப சைலண்ட்டாக, அவாய்ட் ஐ கான்டாக்ட், இன்னொருத்தர் கூட இன்ட்ராக்ட் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் இல்லை, அலோனாக இருக்காங்க, தனியாக உட்காந்துட்ருக்காங்க, ப்ளஸ் வந்து யார் கூடயே கிளாஸில் பேசுறதில்ல, இப்படி ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணணும். வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா வாட் இஸ் ஹேப்பனிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒய் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் தேடணும். ஸோ ஏன் அந்த பையன் வந்து அமைதியாக இருக்கான், அலோனாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ரீசன்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டூடெண்ட் ரீசெண்ட்லி மூவ்டு டு நியூ ஸ்கூல். ஸோ அதனால் அவன் ரொம்ப ஷையாகவும் ஆன்ஷியஸாகவும் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ப்ரிடிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒய் இஸ் லைக்லி டு ஹேப்பன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ இருக்கிற இந்த ப்ராப்ளம் அந்த ஸ்டூடெண்ட்டை ஃப்யூச்சரில் அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்றத முன்னாடியே பியானியர் நாலேஜ்னால பிஃபோராகவே அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட், இந்த பையனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க ஒரு கவுன்சிலர்ஸ் ஹெல்ப்ஸ் கிடைக்கலன்னா, ஹீ மே கண்டினியூ டு ஐசோலேட் அண்ட் இஸ் கிரேட் மே ட்ராப்ட். அந்த ஸ்கூல்ல வந்து அவன் ட்ராப் ஆக கூட சான்சஸ் இருக்கு அப்படின்றத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், கண்ட்ரோல். ஹவு கேன் வி சேஞ்ச் இட். ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா இது ஒரு மாடிஃபை பிஹேவியர், சேஞ்ச் பண்ணுறோம் ஆர் மாடிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
The school counselor encourage the students to join group activity, teaching techniques and slowly interact social interactions வந்து அந்த பையனுக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கோல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன், ப்ரெடிக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆர் மாடிஃபையிங் பிஹேவியர். நெக்ஸ்ட் டாபிக் சூடோ சைக்காலஜி. சூடோ சைக்காலஜி அப்படின்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் ஆர் ஃபேக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைக்காலஜியில் நம்ம படிக்கிற எல்லா டெஃபினிஷன்ஸுமே, எல்லா தியரிஸ், எல்லா டெக்னிக்ஸுமே இட்ஸ் அ சயின்டிஃபிக்லி ப்ரூவன், எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கும். பட் சூடோ சைக்காலஜியில் அப்படி இருக்காது. இட்ஸ் அன்சைன்டிஃபிக், நாட் எவிடன்ஸ் பேஸ்ட், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இதில் இருக்கும். சரி, வாட் இஸ் சூடோ சைக்காலஜி அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் பார்ப்போம். சைக்காலஜி இஸ் எ சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் ஹியூமன் பிஹேவியர் தட் அப்பேர் சயின்டிஃபிக்காக இருக்கும். பட் இட் நாட் பேஸ்ட் ஆன் த ரியல் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஆர் ரிசர்ச்சுக்கு வந்து அக்செப்டபுளாக இது இருக்காது. பேஸ்ட் ஆன் பிலீவ்ஸ், மெத், ஒப்பீனியன் எல்லாம் இருக்கும். நோ எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் வந்து இருக்காது. ரிலையபிள் அண்ட் வேலிடிட்டி இதில் இருக்கவே இருக்காது. லைக் அக்யூரன்சி அண்ட் கண்டினியூவிட்டி இதில் இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சூடோ சைக்காலஜியில் வரும்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி, பாம் ரீடிங், ஃபேஸ் ரீடிங், கிராஃபாலஜி, மைண்ட் ரீடிங் இதெல்லாம் வரும். அஸ்ட்ராலஜி லைக் இந்த ராசியில் இருக்கிறவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணப்பட்ட விஷயம். பட் இது வந்து இட்ஸ் நாட் எ சயின்டிஃபிக்லி ப்ரூவ்ட் ஆர் எவிடன்ஸ் பேஸ்டு, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பிலீஃப். பாம் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கைரேகை வச்சு அவங்களோட லைஃப் ஃப்யூச்சர் வந்து இப்படி தான் இருக்கும், ஃப்யூச்சரில் நீங்கள் இந்தந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க, உங்கள் லைஃப் இப்படி இருக்கும், மேரேஜ் லைஃப் இப்படி இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு அன்சைன்டிஃபிக். ஃபேஸ் ரீடிங், மெனி பீப்புள்ஸ் வந்து ஃபேஸை பார்த்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த பர்சனாலிட்டி, இந்த பிஹேவியர் இருக்கிற பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவும் அன்சைன்டிஃபிக். இதுவும் ஒன் ஆஃப் த சூடோ சைக்காலஜி. நெக்ஸ்ட் கிராஃபாலஜி. கிராஃபாலஜியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ். நன்றி. லைக் ஒருத்தர் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அவங்களோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. லைக் அவங்க ஜாயினிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுறாங்களா, நார்மல் இதில் எழுதுறாங்களா, கர்சிவில் எழுதுறாங்களா, எங்கே வந்து அவங்க கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்க, எங்கே ஸ்மால் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க YG இந்த லெட்டர்ஸோட ஸ்லைட்ஸ் வச்சு அவங்களோட பர்சனாலிட்டி ஆர் பிஹேவியரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மைண்ட் ரீடிங். இதுவும் ஒன் ஆஃப் த சூடோ சைக்காலஜி. அடுத்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி, ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி, ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி பற்றி பார்க்கலாம்.